திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை சட்டவிரோதமாக விற்கும் கும்பலின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூலி தொழிலாளர்களை குறிவைத்து நடத்தப்படும் லாட்டரி சீட்டு விற்பனைக்கு எப்போதுதான் முடிவு கட்டப்படும்? 1 மணி டீ இருக்குங்களா? போங்க போங்க. இது 3 மணி கேரளா. 1 மணி டீ இருக்குது. சூர்யா டியரும் கேரளாவும் எழுதி விடு. டியருக்கு நச்சு அழகாக இருந்தது. அது உட்காந்து நஞ்சிருச்சு. தெரியலையா அது எப்படி ஆன்லைனில் பார்க்குறது? ப்ராபி ரெஸ்பெக்டா யார் ரெஸ்பெக்ட்? யூடியூப்ல போய் அது என்ன கூகுளில் யூடியூப்ல போய் அண்ணன். பரபரப்பான மார்க்கெட் பகுதியில் கடையை வாடகைக்கு எடுத்து காய்கறி பிசினஸ் போல சர்வசாதாரணமாக நடக்கும் லாட்டரி விற்பனை. 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை ரிசல்ட் அறிவிக்கப்படும், விழுந்தால் பல லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என விளம்பரப்படுத்தி விபூதி அடிக்கும் கும்பல். திண்டுக்கல் மாவட்டத்தை லாட்டரி குடோனாக மாற்றும் சட்டவிரோத செயலில் நடப்பது என்ன? 1 மணி இது அப்புறம் கேரளா போகணுங்க. கேரளா போகணும். 1 மணி தான் ஆஃபும் போகணும்னா கேரளா போகணும். இன்னும் ஒரு தட்டு இருக்கு. சரி 117 ஊரில் போடுறேன். கேரளா இப்போ எழுதிட்டு இருக்காங்கண்ணா. 1 மணிக்கு ஒன்றே டியர் கேட்டேன். இல்லை 1 மணிக்கு ஒரு தலைவர் வேன் தலைவர் டியர் யாருமே இல்லை. தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டுகள் விற்கப்பட்ட காலத்தில் கூலி தொழிலாளிகளின் குடும்பங்கள் கடும் பட்டினியில் வாடியது. என்றாவது ஒரு நாள் பரிசளிப்போம், பணக்காரனாவோம் என்ற பேராசையில் சம்பாதிக்கும் மொத்த பணத்தையும் லாட்டரியில் இழந்து தற்கொலை செய்து கொள்ளும் அவலமும் அரங்கேறியது. அதனால் தமிழ்நாட்டில் இனி யாரும் லாட்டரி சீட்டு விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது என தடை விதிக்கப்பட்டது. ஆனால் லாட்டரி தொழிலில் பணமள்ளி பழகிய கும்பல் அதை விட முடியாமல் சட்டவிரோதமாக இதை செய்து வருகின்றனர். அதில் ஒரு கும்பல்தான் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை லாட்டரி குடோனாக மாற்றி வருகின்றனர். குறிப்பாக நிலக்கோட்டை மார்க்கெட் பகுதியில் ஓப்பனாக வைத்து லாட்டரி விற்கும் கும்பல் 1ஆம் நம்பர் லாட்டரி, 2ஆம் நம்பர் லாட்டரி என இஷ்டத்துக்கு பணத்தை நிர்ணயம் செய்து காருண்யா, பூட்டான் உள்ளிட்ட லாட்டரி சீட்டுகளின் ரிசல்ட்டுகளை வைத்து 30 ரூபாய் முதல் 1160 ரூபாய் வரை லாட்டரி சீட்டுகள் விற்கின்றனர். சுதந்திரமாக எந்தவிதமான கேள்வி கேட்பாருமின்றி கள்ளத்தனமாக நடக்கும் இந்த லாட்டரி விற்பனையை காவல்துறை கண்டும் காணாமல் விடுகிறதா? ஊருக்குள் இப்படி ஒரு சட்டவிரோத சம்பவம் அரங்கேறுவது போலீசாருக்கு தெரியாமலா இருக்கும்? அதற்காக லஞ்சம் ஏதாவது கைமாறுகிறதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இதனால் லாட்டரி சீட்டு விற்கும் கும்பலை கூண்டோடு கைது செய்து நிலக்கோட்டையை மீட்டெடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.